ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு குட்டி ப்ரோமோ பார்க்கலாம். எப்படியும் நம்ம படித்து தீரணும், இந்த கல்யாணம் நம்ம பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே அடப்பட்டு கிடந்தாலும் படிப்பு மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது தமிழ்ச்செல்வி நினைக்கல. அப்பங்கார என்ன பண்ணுறாங்க, பணக்கார வாழ்க்கைக்காண்டி நல்ல வாழ்க்கை தான் அப்படின்னு கூட நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டுறாங்க. தாலி கட்டுற வரைக்கும் நீ வேணுங்கிறதுனால உன்னை உயிரோடு விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுனால படிக்காமல் இருக்க முடியாது, என்ன பண்ணலான்னு புலம்பி தள்ளுது. தங்கச்சியை பார்த்து எங்கேயுமே ஃப்ரெண்டு உறுதுணையாக இருப்பாங்க, இல்லைன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் உறுதுணையாக இருப்பாங்க. காதலுக்கும் சரி, எந்த ஒரு உதவிக்கும் சரி. அப்புறமா என்னக்கா பண்ணணும் நானும் அப்படிங்கிறாங்க. நான் இங்கே இருந்தேன்னா என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, நான் எங்கேயாவது போய் நான் படிச்சுக்கிறேன்டி, எனக்கு நைட்டு கதவை மட்டும் திறந்து விட்டுரு அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் திறந்து விட்டுறேன்னு சொல்லி எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் மெல்லமாக வந்து தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறாங்க, தமிழ்ச்செல்வி இருந்த ரூமை கதவை திறந்து விட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, பையில் துணிமணிலாம் அள்ளிக்கிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுது. இவ்வளோ படிப்பு மேலே இவ்வளோ ஆசை இருக்கிறத நம்ம பார்க்கவே முடியாதுங்க யாருக்கிட்டையுமே. அவ்வளோ ஆசைப்பட்டு படிப்பாளியாக இருக்கணும், டாக்டர் ஆகணும்னு நினைக்குது. அது லட்சியம் நிறைவேறணும். அதை சேதுபதிட்ட சொல்லாலே படிக்க வச்சிருவாரு. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெரியலையில சேதுபதி நல்ல குணம் அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு என்ன தெரிய போகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. போயிட்டே இருக்காங்க. ரோட்டில் போகல அங்கே ஒரு உருவம் உருண்டு கிடக்குது. போய் திரும்பி பார்க்குறாங்க. அப்பா என்ன அப்படின்னு பார்த்தா குடிச்சுவிட்டு நல்லா மட்டையாக போய் கிடக்குறாங்க. தான் பொண்ணு வாழ்க்கை இப்படி போச்சு, பொண்ணே இப்படி குழியை தோண்டி மண்ணில் விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நல்லா குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குறாங்க. இனிமே தான் திருந்தி வாழணும்னு நினச்சாரு அந்த மனுஷனும். ஏன்னா அங்கே சேதுபதி அப்பா சொல்லிட்டாங்கல்ல, இனிமே நீ உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்புகிற, எங்கள் குடும்பத்துக்கு அவரங்க போகாமல் நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்களா. அதனால் இந்த மனுஷன் குடிக்கிறதையும் விட்டுருந்தான். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால கல்யாணம் நின்று போனதுனால குடிச்சிட்டு போய் மட்டையாகி கிடக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ அப்பாவை எழுப்புனா நம்மளை போக விட மாட்டாரே அப்படின்னு அப்பா கூட படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி அந்த பொண்ணை விட்டுட்டு போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட துரதிர்ஷ்டம், ஒரு லாரி வருது. லாரி வர்றதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு போட்டுட்டு, அதான் பெத்த பாசங்கிறது, ஓடி வந்து அப்பாவை காப்பாற்றிடுது. போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓரமாவது போட்டு போயிருந்துருக்கலாம் அப்பாவை, அடிபடாமல் லாரி போயிருந்துருக்கும். ஆனால் அந்த பொண்ணு காப்பாற்றிடுது அப்பாவை. அதுக்கப்புறம் அப்பான்னு துடிக்குது. அப்பாவை எழுப்புவோமா இல்லை வேணாமா அப்படின்னு என்ன முடிவு பண்ணுறது. என்னதான் இருந்தாலும் படிப்பை விட பெத்த தகப்பன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தகப்பனை எழுப்பிட்டு வீட்டுக்கு போக பார்க்குறாங்க. பாவங்க, இந்த பொண்ணுக்கு படிப்பு வருமா, படிக்க வைப்பாங்களா? கண்டிப்பாக அந்த பொண்ணு நல்லபடியாக படிக்கணுங்க. அதுக்கு அந்த சேதுபதி தான் மனசு வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.